பேப்பர் வேணுமா? இந்தா. தெரியாதனமா இந்த ஊர்ல வந்து நான் மாட்டினேன். மருந்து வாங்க கூட காசு தர மாட்டான்றானுங்க. இதான் கொடுத்தான். பிள்ளைகளுக்கு வேற நோட் புக் வாங்கணும், அது வேற கிடைக்க மாட்டேங்குது. இதை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்க போறேனும்? கோயில் வச்சியா இந்த அம்மா? அம்மா இந்த ரூபாயை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒண்டிமா வந்தீங்க. நான் யார் தெரியுதா? கத்தி எச்ச டான் டான் மணி எச்ச 10 பேரை வைக்குவேன். வம்பா போச்சு. இருக்கிற காசு இவன் பிடிக்கும் போல் இருக்கே. கை வச்சுக்கிட்டு அந்த 10 ரூபாய் கொடு. சரியா புரியலா? 10 ரூபாய் கேட்டா 20 ரூபாய் கொடுவீங்க. பெரிய கண்ண பிரபுவா? அந்த குந்திக்கிட்டு இருக்கான்ல அந்த அவங்கிட்ட போய் கட்டையை காட்டினேன். 100 ரூபாய் கொடுத்தான். அந்த ஆளை பார்த்தா மொழ மாதிரி கீது இல்ல. ஒண்ணுங்க, நான் போய் கத்தியை காட்டினதுக்கே பயந்துகிட்டு எடுத்து கொடுத்துட்டா 100 ரூபாய. நீ போய் கத்தியை காட்டினா அவன் அப்படியே நிறைய கொடுப்பான். வாங்கிட்டு வாப்போ. நீயும் நம்மால் தான் போல கீது. இந்த இத நீயே வச்சுக்கோ. நீ ஓரம் கட்டிக்கோ. அந்த ஆளை நான் கவனிச்சுக்கிறேன். என்னன்னு பாத்தீங்க? நீ நான் காலையிலே பண்ணிட்டேனே. கிண்டல நான் மனசு வச்சேன். பலாந்து பலாந்து இங்க நடக்கும். அது என்னையா பலாந்து பலாந்து? பலாந்து பலாந்து நான் எனக்கு தெரியாதியா? ஆனா இங்க பலாந்து பலாந்து நடக்கும். என்னதான் வேணும்? 500 ரூபாய். 500? அதோட அதிகமா வாங்கிக்க. இந்தா காட்டுமா? எல்லாமே தொல்ச்சியா போச்சு. தொல்ச்சினா தொல்ச்சினா லூசு, லூசுன்னா தொல்ச்சி, தொல்ச்சியா லூசா போச்சு. மச்சானி கண்ணா, மச்சானி இந்த புள்ள கூட நான் தூக்கி விட்டுமா? நான் தூக்கி விடுறேன் மருதானி. நானே தூக்கிக்குவேன் மருதானி. உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லையா? கார்த்திகை மாசத்து இது மாதிரி என் பின்னாலே சுத்துறீங்களே. மர்ஜானி அப்படி எல்லாம் நீ சொல்லாத. நான் உன்னை மென்சார காதலிக்கிறேன். அதனாலதான் பெட்டினத்துல இருந்து நான் மெஞ்சி. மருதானி மருதானி, நான் உன்னை நெஞ்சார காதலிக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த கிராமத்துல தவமா தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு போட்டியா? ஆமா, உன் பேர் என்ன? ஆமா, உன் பேரு சொக்கு. சொக்க பெரிய பெண்ணையா போச்சே. நீங்க 2 பேரும் என்ன விரும்பினா உங்க 2 பேரும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அது இஷ்டம். என்ன ஒரு பேச்சுக்கு சொன்ன? உங்களுக்கு ஒரு போட்டி. யாருக்கு புத்தி இருக்கோ அவங்கள தான் நான் கட்டிக்குவேன். இந்த புடி. ஐயர் தோட்டம் போறதுக்குள்ள யார் முதல்ல திங்கிறீங்களோ அவங்கள தான் நான் கட்டிக்குவேன். உனக்காக ஒரு படி கடலையே துண்ணுவேன். இத பாரு. என்னையா நீ திங்கல? இல்ல, ஐயர் தோட்டம் அங்க இருந்து எப்ப நகருதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறேன். நீ புத்திசாலியா? ஒத்துக்க முடியாது. பார்த்த காலத்துல என்ன ஏமாத்திட்டீங்க. புத்திக்கு வேலை, அப்புறமா நான் யாருன்னு காட்டுறேன். சரி பையா, புத்திக்கு வேலை கொடுக்குறேன். கொஞ்சம் இருங்க. இங்க வா. இந்த தவளைக்குள்ள தாலி கயிறு இருக்கு. இந்த தவளையை தொடாம தாலி எடுக்கணும். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி? இத தொடக்கூடாதுல்ல? தொடக்கூடாது, மறந்துட்டேன். அப்பா அம்மா,
ஏன் வரமாட்டேங்குது? யார கேக்குறேன்? தெரியாதமா கேட்டேன். ஏதோ சூழ் இருக்குது, நான் சொல்றேன். என்னையா நீ ஒண்ணு பண்ணாம நிக்கிற? இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த தவளைக்குள்ள தாலி கயிறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருக்கு. இல்ல இருக்கு. இல்ல இருக்குன்னா இல்ல. இதப்பா. ரொம்ப புத்திதாயா. புத்தியுள்ளவன் பலவான். புத்தி உள்ளவன் பலவானா? போட்டுக்கிறேன். ஊறப்படாது. செவுத்துல ஊரு சுண்ணாம்பு எடுக்கிறீங்க. எறும்புக்கு கூட காலன்றியா? ஐயா தரகிறேன். நான் எதுக்கே காலன்றேன்? என் வீட்டுல இருக்கிற அரிசியோ கொள்ளை அடிச்சுட்டு போகுது, அதனாலதான் என்றேன். எறும்பெல்லாம் கூட இந்த நாட்டுல கடத்துல வேலை பண்ணுது. இத பாக்குறதுக்கு யாருமே இல்லையா? என்ன அநியாயம்? ஆமா ஆமா, இதுக்கு கூட கவர்மெண்ட்ல செக் போஸ்ட் போடுவான். தரகு, நான் சொன்னதெல்லாம் பொண்ணு வீட்டுல போய் பேசுனியா? பேசிட்டேனே. நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு. ஆனா நகை நட்டு நீங்க கேட்கிற அளவுக்கு. அப்புறம் எதுக்கு இங்க பேச வந்த? அங்க பாரு, நான் கேட்கிற அளவுக்கு எங்க போடுறாங்களோ அங்க போய் பேசி முடி. அந்த அளவுக்கு போடுறதுக்கும் பொண்ணு இருக்கு. ஆனா அதுல ஒரு சிக்கல்ல இருக்கு. என்ன சிக்கல்? வேற ஒண்ணும் இல்ல. பொண்ணுக்கு வயசு 40-45 இருக்கும். நீ என் பையனுக்கு பொண்ணு பாக்கல, எனக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு தெரியுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ ஏன் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டு இல்ல? அது கணக்கிறது வேண்டாம், அதான்டா எழுதிட்டு இருக்கிறேன். என்னப்பா சொல்றீங்க? எனக்கு என்ன சொல்றது? நான் பார்த்த மாதிரி வேற எவனாவது பார்த்திருந்தானா இந்நேரம் அந்த சந்தானத்துக்கிட்ட சொல்லி ஊரை கூட்டியிருப்பானு. ஊரை கூட்டத்தான் பஞ்சாயத்து போல ஆள வச்சிருக்கேன். நக்கல் பண்றியா? நாளைக்கு ஊரே பார்க்கத்தான் போகுது எங்க கல்யாணத்தை. இங்க வர்றா கண்ணா, நீ பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்குன்னு கணக்கு எழுதி வச்சிருக்கிறேன். இதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணு நகனத்தோட வந்தா தான் சம்மதிப்பேன், தெரிஞ்சுக்கோ. என்னப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு? கொஞ்சம் குணத்தை பத்தி நினைச்சு பாருங்கப்பா. இப்ப யாரா குணத்தை பத்தி நினைக்கிறான்? எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் குணத்தை வச்சுட்டு கும்பகோணத்துக்கு 2 டிக்கெட் கொடுன்னு கொடுத்துருவா, நான் பாப்பேன். கொடுப்பேன். உள்ள கூட்டிட்டு போய் டம்மு டம்முன்னு. அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவளை தான் கட்டிக்க போறேன். சொல்றது நல்லா கேட்டுக்கோ. அவளோ எவளோ, நான் கேட்ட நகையோட வர்றவுதான் எனக்கு மருமவா. இதான் உங்க முடிவா? முடிஞ்ச முடிவிடோ. இதை காப்பாத்த யாருமே இல்லையா? எங்க கூப்பிடுது? கவலைப்படாதம்மா. பரமசிவம், இந்த ஆடு நல்ல சமயத்துல வந்து என்ன கூட்டிட்டு வந்துச்சு. இல்லன்னா உன் சம்சாரத்துக்கு ஆபத்தாயிருக்கும். கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துச்சு. வேலை நல்லதான் செய்வான். ரொம்ப நன்றியம்மா. இந்தாங்க வரேன். யாராவது முனுசாமியாட்டு இருக்குதா? வாப்பா, வா 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 வா. கோமணத்தை விட்டு விடு. இந்தா, இதுல நகம் இருக்குது. இத கொண்டுட்டு போய் உன் வயக்காட்டுல போட்டு வை. வெள்ளாம நல்லாவே விளைய. விளைஞ்சதுக்கு அப்புறம் நம்மள கவனிச்சுக்க. போய நல்லா இல்லாம பின்ன எனக்கு கொனையாவா இருக்கிற. போவானா வேலையை பார்த்துக்கிட்டு இவன் ஏதோ ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு நான் பேசணும் பாரு. என்ன அடிக்கணும். எல்லாரும் கூட்டமா வராங்க. எம்ஜிஆர் வேட்டி துண்டு கொடுக்கறதா சொன்னாங்க. அத வாங்கறதுக்கு இருக்க மாட்டேங்குது. நம்ம பையனும்
வரட்டு வரட்டு நம்மளும் கலந்துக்குவோம். நம்ம 2 வேட்டி வாங்கினா வேண்டாம்னா இருக்குது. என்ன இப்படி கைத்தாங்க கூடியாதீங்களா? என்ன விஷயம்? ஏய்யா, சின்ன பிள்ளைங்க ஒருத்தர் மனசார விரும்புறத பார்த்து அவங்கள சேர்த்து வைக்காம இதுங்க 2 விஷம் குடிச்சு சாவ பார்த்துச்சு. செத்துன்னு வச்சுக்க, நீ கேட்ட நகை நட்டு வந்து சேருமா? நான் அப்பவே ஏமாற மாட்டேன். இப்படி ஏதாவது ஏடா ஓடமாம்னு தெரிஞ்சுதே என் பையனுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி எனக்கு பணம் கிடைக்கும்? அண்ணத்துக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா இல்லையா? நான் அவங்க ஒண்ணு கட்டிக்க வேண்டாம் சொல்லீங்களா? அதுல பாருங்க, கண்ணாலத்தை எப்ப வேணும்னாலும் வச்சுக்கலாமுங்க. நான் ரொம்ப முற்போக்குவாதீங்க. அவ சாதி வேற, என் சாதி வேற. பையன் படித்தவன், பொண்ணு அந்த அளவுக்கு படிக்காதவோ. பையன் ஒசரமானவன், பொண்ணு குட்டையானவோ. இவ்வளவு ஏற்றதாழ்வு இருந்தும் நான் அதை ஒண்ணு பெருசுபடுத்திக்கலீங்க. அப்புறம் என்ன? அதுலயே ஒரு விஷயம் இருக்குதுல்ல. பையன் பிறந்ததுல இருந்து எவ்வளவு செலவா இருக்குதுன்னு கணக்கு எழுதி வச்சிருக்கிறேன். அது கணக்கா நகை போட்டா நாளைக்கே டும் டும் பீ பீதான். வெற்றியாளுக்கு தேவை பணம். யார் செத்தா அவருக்குன்னு. அப்ப பையன் செத்தாலும் பரவாயில்லங்கிற. ஆமா ஐயா, எனக்கு கணக்குன்னா கணக்குதான். நீங்க வெளியூருக்காரரு, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. 40 பவுன் நகை போடுறதா இருந்தா பேசுங்க, இல்லைன்னா வேற மாப்பிளைய பாருங்க. வர்ற வெள்ளிக்கிழமை கண்ணனுக்கும் அண்ணத்துக்கும் கல்யாணம். நீ கேட்ட 40 பவுன் நகையை மூஞ்சில விட்டுறீங்க. நீ எங்க வேணும்னாலும் வீசேறி தாய் பிடிச்சிருவேன். ஆனா ஒரு கண்டிஷன், கண்ணாரத்துக்கு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுக்க மாட்டேன். ஊர்ல உள்ள வயலை சும்மா தின்னுட்டு போயிடுவேன். மகா கருமையா நீ. சம்பந்தி வெத்தலை பாக்கி இல்லையா? செத்துல வாங்கத்தான் பையனை கடைக்கு அனுப்பிச்சேன். கடைக்கார பையனை புடிச்சு கிள்ளி போட்டானா, அதனால ஓடியாந்துட்டேன். அது சரி சம்பந்தி, கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்குதே, வீடெல்லாம் ஒற்றையா இருக்கு, அடிக்க வேண்டாமா? அதாவது அடிக்கடி ஒற்றை அடிச்சா ஊடு இழைச்சு போகும். அதனாலதான் வருஷத்துல ஒரு நாளைக்கு ஒற்றை அடிச்சு அதை கொண்டுட்டு போய் வயக்காட்டுல ஒட்டிட்டு வந்துடுறேன். சம்மு சம்மா சம்மாவது கிம்மாவது, எங்க அப்பா சாமிக்கண்ணு பேர் வச்சிருக்காரு, சம்முன்னு கூப்பிட வேண்டாம். சம்மந்தியத்தான் தம்முன்னு கூப்பிட்டேன். சம்மந்தினா எவ்வளவு வார்த்தை வீணா போகுது பாத்தீங்களா? அதுலயும் கஞ்சத்தனமா. ஆமா, இந்த வீட்டுல என் பொண்ணை கொடுக்க போறேன். அம்மாடி, நீ போட்டுக்கிற நகையெல்லாம் கொஞ்சம் காட்டாயா? ஏன் கேட்ட சொல்ற? எனக்கு மருமகளா வர போறவன் நகைய என் சம்சாரத்துக்கு வச்சு பறைக்கணும். நல்ல மாமனார் நல்ல மாப்பிள்ள, கழட்டி குடுமா. ஏன் சீக்கிரம் காட்டுறாய்? நல்லவங்க தானே. அரே, இது வாங்கிட்டு வந்து மாப்பிள்ளைங்க கூப்பிடுற. அவன் அவங்க அம்மா வரதுக்கு முன்னால ஆசீர்வாதம் வாங்கணும்ல, அதை தான் கூப்பிட்டேன். இருங்க வாரேன். கவலைப்படாதம்மா. வாராங்கிறேன். பேசினா அடிப்புன்னு பாத்துக்கோ. உன்னை வீட்டு போட போட்டு கையை நசி கூட போதுறேன். அப்பா என்ன ஏப்பா உள்ள தள்ளி பூட்டினீங்க? நான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தானே நீ தாலி கட்டணும். அதுக்கு தான் உன்னை பூட்டி வச்சிருக்கிறேன். அப்பா என்னப்பா நீங்க கதவு தாங்கப்பா. அப்பா லோப்பா அடிச்சு பாவுடுங்க கூட பிச்சு போடுவேன். ஐயோ அப்பா அப்பா. இந்த சீக்கிரமா இடை போட்டு மச்சத்தை சொல்லு. இந்தாங்க, காலையில விநாயகர் கோயிலுக்கு போனேன், ஆண்டவன் பிரசாதம் சாப்பிடுங்க. பிரசாதம் கொடுத்திருக்க மாட்டேன். எவனாவது செதற தேங்க அடிச்சிருப்ப, அதை நீ பொறுக்கிட்டு ஒடியாந்துருப்பேன். இடை போட இடை போட. நீங்க வேற ஏயா பெரிய மனுஷனா வெத்தனமா தெரியலையா? என்னது இதெல்லாம் எனக்கு கொடுக்கலாமா? இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா? இங்க இந்த ஆளா இருக்கிறியா? இங்க என்ன வருவேன் ஓடுது பார்த்து வரதியா? பாதி கல்லு தேய்ச்சலாம். ஆமா, இப்படித்தான் உங்க மாதிரி புரியாம பேசுறாங்க. உழைக்கத்தான் மாத்து தெரியும். மாத்து மாத்துன்னு சொல்லி மாத்தி கீத்துப்படாத. மாத்து சீக்கிரம் போடு. இப்படி எல்லாம் சீக்கிரமா போடு. என்ன ஒரே புழுக்கமா இருக்குது. வெயில் கண்ணாடி வேலையெல்லாம் தலைக்கு மேல கிடக்குது. எதைய போடியா? போ. 40 பவுன் இருக்குங்க. அந்த காலத்து மச்சம் போல தோணுது. ஓட இருக்குதா? நல்ல மச்சம்னு சொல்ல வந்தேன். அப்படியா? அத்தனை எடுத்து துணியில போட்டு போடு. என்னது இது இந்த வருஷம் வரதுறானே? விவரம் தெரியாத எவனாவது வந்தானா அவனை வச்சா உரசிப்பிடுவானே. எல்லாம் கரைக்குதான் இருக்குது. இனிமே கண்ணாட நம்ம அளவர் கெடுவதில்லை. இது 5 வரை தீர்ப்பு. தங்கவேலு, என்னங்க ஒரு ஆளுக்கு 2 பொட்டணம் குடுறா. சரிங்க. ஒரு பொட்டணம் தயிர் சாதம், ஒரு பொட்டணம் சாம்பார் சாதமா குடு. இந்த இங்க தண்ணி பஞ்சம். உங்க வீட்டுல போய் பொட்டம் தவிர்த்து தின்னுப்பா. ஏய், மாடியில ஏன் தெரியுமா நான் கண்ணாடத்தை வச்சேன்? படி ஏறும் போதே வடி கட்டுறதுக்கிட்ட
உய் வச்ச மூஞ்சிக்கா பார்த்து பொட்டத்தை குடுறேன். சரிங்க. 2 பொட்டனை எடுத்து வை, நான் அப்புறம் வந்து தின்னுக்கிறேன். குடுக்கடிச்சா அந்த பொண்ணுக்கு சாமி வருப்பா. புத்தி உள்ளவன் பலவானா? இரு இரு. பாடி என் கப்பக்க எங்க எங்க அக்காவுக்கு முக்கா குட்ட பாடாத மய பிறந்து அடி பாண்டி அடி பாண்டி அடி பாடி என் கப்பக்க எங்க எங்க அக்காவுக்கு முக்கா குட்ட பாடாத மய பிறந்து. என்னையா இது? பூவை கட்டி தான் பாத்திருக்கேன், நீ வெறும் காயா கட்டி வச்சிருக்க. அதுவா பூவை கட்டி வச்சுதான் எங்க அண்ணனுக்கு முதல் ரூபா கொண்டாடினாங்க. பூவையே போறதில்ல, பூவாகிறது இல்ல காயாகிறது இல்லையே, அதனாலதான் காயாவே கட்டி வச்சிருக்கிறேன். நமக்கு பிள்ளை உறுதி. இந்த ஸ்வீட் இல்லம்மா, காரம் காரம். இந்த பச்சை மிளகாயா காம்போடையா? பச்சை மிளகா ருசியாத்தான் இருக்கும். பாருதானே, என்ன ஸ்வீட்டுக்கு வெல்லத்தை கொடுத்துட்டேன், ஆமா காரத்துக்கு பச்சை மிளகாயை கொடுத்து விட்டேன். தெம்பா இருக்கும். போயா ஐயா, என்ன இடி இடைன்னு சொல்லுவாங்க, தடி இட. யோ ஐயா, குறி மட்டும் தான் சொல்லுவேளா இல்ல மாந்திரிகமும் பாப்பியலா? ராத்திரி பூரா உடுக்கடிக்கணும். இதுக்கும் எனக்கும் வேலை வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஐயா, என் வீட்டுக்காரருக்கு கொஞ்ச நாளா பித்து பிடிச்சிருக்கு, என்னன்னு பார்த்து சொல்லுங்களேன். மலையாள பகவதிய நீ மறைக்காம சொல்லிவிடு. சில்கு சுமிதாவே நீ சீக்கிரமா வந்து விடு. கவர்ச்சி கன்னி ஜோதிலட்சுமி நீ கச்சிதமா வந்து விடு. ஜெயமாலினியே ஜிகு ஜிகுன்னு வந்து விடு. என்னங்க நீங்க சினிமா நடிகை பேர சொல்லியே அடிக்கிறியா? அம்மா, இந்த காலத்து பேய்களுக்கு புதுமையை கையாள வேண்டியது. சினிமா நடிகை பேர சொன்னதான் போறேந்துருங்க. வாராத ஓடி போடா, தொட்ட கைய முடிச்சிடுவேன். விட்டு விடுதா அந்த பொண்ணு, ஆசை கொண்டு வளையாதேடா. நான் காத்திருக்க ரொம்ப நாளா, கண்டிக்காம ஓடி போடா. சிலுக்கம்மன் கட்டடா, சீக்கிரமா ஓடி போடா. அவர் குறு சொல்லிட்டு நீ என்ன குறுக்க? புத்தி உழவன் பலவானா? கொஞ்சம் தண்ணி வந்தா சீக்கிரமே. என்னங்க கேட்டுதான் ஆகணுமா? அன்னைக்கு அவன் சொன்னது மறந்துட்டியா? பின்ன எப்படி நகையை திருப்பி கொடுக்க போற? இந்த மாதிரி ஆட்களுக்கு இப்படித்தான் செய்யணும். ஆமா ஆமா, அண்ணன் வேற சொல்லிச்சு. அட என்னம்மா நீ பேருக்கு தகுந்த மாதிரி அண்ணன் நடந்து வந்துட்டு இருக்கிற. என்னால முடிஞ்சா உள்ள போய் தண்ணி எடுத்து குடிக்க மாட்டானா? உங்களுக்கு எழுந்திருக்க முடியுமா? ஆனா தானே எனக்கு நல்லது. என்னது அது? அப்பதான் நான் பணிவிட செய்ய முடியும். தங்கமான பொண்ணுமா. சரி சரி, தண்ணியை கொண்டா. என்னம்மா அது? தமிழர் அந்த பக்கமா போகுது, வெறுங்கை இந்த பக்கமா வருது. எடுங்க அம்மா, எட்டனா. எட்டனாவா? ஏமா தண்ணி விக்கிறியா? மாத்திரையே 4 நீ தண்ணிக்கு எட்டனா கேக்குறியா? தண்ணி சும்மாதான் மாமா, அத நான் கொண்டு வந்து குடுக்கறேன் பாருங்க, அதுக்கு தான் காசு. மாமனாருக்கு பணிவிட செய்யறதாமா நல்ல குணம். குணத்தை வச்சுக்கிட்டு கும்பகோணம் பஸ்ல டிக்கெட் கேட்டா குடுக்க மாட்டாங்க மாமா. இது எப்பவோ எங்கேயோ கேட்ட குரல். நல்லா யோசிச்சு பாருங்க. சும்மாவா மருமகளா வந்தேன்? உங்க மகன் பிறந்து வளர்ந்ததுல இருந்து கணக்கு பார்த்து நகையா வாங்கிக்கிட்டீங்க. அதான் நானும் உங்களுக்கு எந்த வேலை செஞ்சாலும்
கணக்கா காசு வாங்கிக்கிட்டு தான் செய்யறதுன்னு இருக்கேன். என்னடா வம்பா போச்சு இந்த பொண்ணோட? முடிச்சு போட்டு வச்சிருந்த முடிச்சவுக்கு வச்சுட்டா அந்த பொண்ணு. இந்த அட கண்ணா, ஏன்பா கத்துறீங்க? என்னடா அது முக்கா கிளாஸ் அன்னைக்கு எட்டனா வாங்கிவிட்டான். என்ன கேட்டா? அவன் புரிஞ்சுதாடா நீ? நான் அவ புருஷன் தான். எனக்கு உண்டான விலையை தான் நீங்க வாங்கிட்டீங்களே. அவ வேலை செஞ்சதுக்கு உண்டான கூலியை கேட்கிறா. நீங்களாச்சு உங்க மருமகளாச்சு. நேத்து ராத்திரி ஆயா, இன்னைக்கு ராத்திரி அட ஐயா சிகரெட்டை வச்சிட்டு போட்டா போட்டுருக்குது. ஐயா வர்றதுக்குள்ள நாம ஒண்ணு குடிச்சுதான் பாப்போமே. அட நல்லாத்தான் இருக்குது. இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போச்ச. அதனாலதான் பெரிய மனுஷன் இதை குடிக்கிறாங்க போட்டுக்குது. இனிமே நாம இதை குடிச்சு பெரிய மனுஷன் ஆயிடுவோம். சமைக்கண என்னையா பாம்பு எலிய முழுங்கின மாதிரி நெளியுற? அது ஒண்ணு இல்லைங்க, கடாப்புள் ஒண்ண காணோம், அதான் நாக்க விட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். மருமக பொண்ணு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வையுமா. 2 ரூபாய் கொடுங்க, சாப்பாடு போடுறேன். 2 ரூபாயா? இத பாருங்க மாமா, நான் ஒண்ணுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. சொன்னா அதுக்கு தனி காசு. அந்த போர்டை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சேவைக்கு கட்டணம், சாப்பாடு போட 2 ரூபாய், டிஃபனுக்கு 1.5 ரூபாய், காப்பிக்கு 75 காசு, தண்ணி ஒரு டம்ளருக்கு 50 காசு, கூப்பிட்டவங்களுக்கு ஏன்னு கேட்டா 25 காசு, பதில் சொல்றதுக்கு 50 காசா? என்னடா வம்பா போச்சு. இப்படியே போனா நிலைமை என்ன ஆகுறது? அதை நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்குங்க. இது வரைக்கும் எக்கச்சக்கமா கொடுத்தாச்சு, இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தா கண்ணாக வாடா. என்னப்பா? கொஞ்சம் இரு. போட்டுக்கிட்டே இருந்தா தேஞ்சு போகுமேனு பொட்டிக்கோல வச்சிருந்த, அது போட்டுக்கிட்டு வந்ததை விட அதிகமா போயிருமாட்டிருக்கு. இந்தாமா உன் நகையெல்லாம், வளையல், சின்ன செயின், பெரிய செயின் எல்லாமே இதுல இருக்குது. ஒப்பங்கிட்ட கொண்டே கொடுத்துரு. துணி உண்ணாதானே இந்த கண்ணா, நான் உணர்ந்துட்டேன்டா. என்ன உணர வச்சது என் மர்மவதியா. மாமா என்ன மன்னிச்சிருங்க. நல்லா இருமா. எந்திரி எந்திரி எந்திரி. தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா, இந்த நகை எங்களுது இல்ல, இரவல் வாங்கினது. ஆறுதான் எனக்கு வேண்டாமா, எனக்கு வேண்டியதுன்னா நல்ல பணம் தான். ஏமா இப்பவாவது மாமனாருக்கு காசு வாங்காம சோறு போடுவியா? உங்களுக்கு சரியா வைக்க தெரியாது, கொடுங்க நானே வச்சுக்கிறேன். பூ மட்டும் தானா? இத பாரு, வலிக்குதா? ஒண்ணு கேட்கலையா? கேட்காத வரைக்கும் சுத்தம். என்னடா இது? உனக்கு தோசை பிடிச்ச உனக்கு கிழிச்சிட்டீங்க. வெளியே காப்பாதீங்கடா. உனக்கு கிழிச்ச மாதிரி உங்களுக்கு கிழிச்சு விடுவேன். அவன் சிவரை பாடுறா. இப்ப புரிஞ்சுதா? புத்தியுள்ளவன் பலவான்.